அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக மட்டுமே பேசுகிறேன். உன்னை நினைக்கையிலே உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். உனக்காக யோசிக்கிறேன். உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் நீ நினைக்கிறாய்? நீ அவர்களை புரிந்து கொண்டாய் அல்லவா? அப்படி இருக்கையிலே அவர்கள் கேட்க போகின்ற கேள்விகள் இதுதான் என்றும், நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்றும் நீ உணர்கிறாய். பிறகு ஏன் அவர்கள் மீது நீ கோபம் கொள்ளுகிறாய்? அவர்கள் நிதானமாக 2 வார்த்தைகளிலே பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு. அப்படி இருக்கையிலே நீ ஏமாந்து போக மாட்டாய். ஒரு காலம் நீ ஏமாந்து போக மாட்டாய். உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி இடத்தையும் உணர மாட்டாய். உன்னை நான் என் வசமாக இழுப்பதற்கு காரணம் நீ மனிதநேய உள்ளம் கொண்ட என் பிள்ளை என்பதனால்தான். உன்னை நான் இழுத்து கொண்டிருக்கிறேன். நான் செய்கின்ற லீலைகளை நீ தக்க சமயத்தில் உணருவாய். உனக்கு உள்ளாக எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கிறேமோ என்று நீயே உனக்கு உள்ளாக குழம்பி வேதனைப்படுகிறாய். அந்த எண்ணங்களினுடைய தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வுத்தன்மை உன்னிடத்தில் இருக்கிறது என்பதைத்தான். அதை உணர்த்துவதற்காகத்தான் அது இருக்கிறது. அது உனக்கு தோன்றுகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நிதானத்தை, பொறுமையை, நம்பிக்கையை கடைபிடி. ஏனென்று சொன்னால், சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கிறாய். அது உன்னை சீண்டி பார்க்கும். பொறுமை, நிதானம் இவை சோதிக்கும்படி நடக்கும். நம்பிக்கையை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். என் பிள்ளை விடும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேல் நோக்கி உன்னை தாங்கி வெற்றியுடன் கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன்னுடைய வாழ்க்கை என்றும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்களுடைய முன்னிலையிலே அரசியாக அமர வைத்து உன்னை நான் அழகு பார்ப்பேன். அதுவரையில் நீ பொறுமையாக இரு என்று சொன்னால், ஒரு பாத்திரத்திலே ஒரு குழாயிலிருந்து நீர் ஊற்றி கொண்டிருக்கிறது. நேராக பிடித்தால் சீக்கிரமாக அது நிரம்பும். தலைகீழாக பிடித்தால் அது நிரம்புமா? ஆகையினால் தான் சொல்லுகிறேன், நேர்த்தியாக உன்னுடைய வாழ்க்கை வளரும். பிறகென்ன, உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.